நெக்ஸ்ட் டே நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவர்கிட்டயே கேட்ட தெரிஞ்சுக்கலாம் ராசி பலன்களை. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தை மாதம் அப்படிதான். தை பிறந்தாலே வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் சேயிங்ஸ் இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்க? தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது அன்னைக்கு தான் மகரத்தில் சங்கரன், அதாவது சூரிய நாராயணன் மகரத்தில் எழுந்தருளுகிறார். அதான் மகர சங்கராந்தின்னு பேர். ஸோ நம்ம தமிழர்களுடைய பழைய நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கை தை மாதம் தான் வருடத்தின் முதல் நாளாக, சித்திரை நாள் தான் வருடத்தின் முதல் நாளாக ஒரு பெரிய பட்டிமன்றம்லாம் போயிட்டுருக்கு. எனிவே வாட் எவர் மேபி, எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட வேண்டியதான். இப்போ தான் நியூ இயர் கொண்டாடி முடித்தோம். நம்ம நெக்ஸ்ட் ஜெனில் இப்போ அடுத்து தை மாதம் கொண்டாடி முடிக்கிறோம். இன்னும் 2-3 புத்தாண்டு வந்தால் கூட சொல்லுங்கப்பா, எல்லா நாளும் புத்தாண்டு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதத்தில், தை மாதத்தில் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதாகட்டும், புதிய அறுவடை விஷயங்களாகட்டும், எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதாக மரபு கடைபிடிக்கப்படுது. அவ்வகையில் ராசி ரீதியாக செவ்வாய் உச்சம் பெறுகிறார். எதில்? மகரத்தில். அதான் அதில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷல். சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். ஒரு ஊரே போய் மகரத்தில் உட்கார போகுது. ஸோ அப்போது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் அப்படின்னா என்ன ஆகும்னா, எல்லாருமே தொழில்ங்கிற இடத்துல உட்காடுறாங்க இந்த 4 பேரும். அப்போது ஒருத்தர் வேகமாக வேலை செய்ய போகிறாங்க, இன்னும் நிறைய வேலை செய்ய போகிறாங்க, நம்ம எல்லாருமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதோடைய அங்கே பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் குபேர சம்பத்துகளை பெறப்போகிறார்கள், யாரெல்லாம் நல்லா சம்பாதிக்க போகிறாங்க, சூப்பராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கே இந்த தை மாதம் எப்படிப்பட்டதா இருக்கு? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்னப்பா, 2ஆம் இடத்துல குருவை தூக்கி பேக்கெட்டில் போட்டு சுற்றிட்டு இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். இப்போது தை மாதத்தில் தொடங்கி ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹோம்சிக்கு, வீட்டை பயங்கரமாக டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள வேணால் போய் பாருங்கள். என்ன எப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டாங்க. நான் டீ சாப்பிட்னா வீட்டிலே இருக்குது சார், நான் எதுக்கு சார் கடைக்கு போகணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த வீடு இன்டீரியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இடம் வாங்குவாங்க, அந்த இடத்துல இவங்க வந்ததுக்கப்புறம் தான் மற்றவங்க வரணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்க குடியேறுவாங்க. இவங்க தான் அந்த ஏரியா டெவலப்மெண்ட் பண்ணி விடுவாங்க. இவங்க போனோடனே அந்த இடம் டெவலப் ஆயிரும். அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்படிப்பட்ட பொண்ணான அதிர்ஷ்டம், இவங்க எங்கே போய் தொட்டாலும் அது அதிர்ஷ்டங்க. இவங்க வேணா கேட்டு பாருங்க, இவங்க இருக்கு வீட்டு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு ஏடிஎம், ஒரு பேங்க்கு, இதெல்லாம் இவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். ஒரு கோசாலை, முக்கியமாக ஒரு கோசாலை இருக்கும். இதில் என்ன ஆச்சரியன்னா, அந்த பசுவுக்கும் இவங்களுக்கு என்ன லிங்க்னு தெரியாது, ஒரு கோசாலை கண்டிப்பாக இருக்கும். இப்படி காமதேனுன்னு சொல்கிற அந்த அதிர்ஷ்ட மாதாவை தூக்கி பாக்கெட்டில் போட்டுட்டே சுற்றுற ஆட்கள் இவங்க. இவர்களுக்கு ஒரு ஊரில் இருக்கிற எல்லா கிரகமும் சேர்ந்து அதிர்ஷ்டம்ங்கிற இடத்துக்கே போகுது. எது? 9ஆம் இடத்திற்கு. 9ஆம் இடத்துக்கு இத்தனை பேர் அதிர்ஷ்டத்தில் போய் உட்காரும் பொழுது என்ன ஆகும்னா, நான் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் ஒரு ரூட்டாக போயிட்டு இருந்தேன், எனக்கு அதுவே எதிர்த்த மாதிரி வந்துடுச்சு. நண்பர், ஒரு விஷயம் சகோதரி, ஒன்று என்னென்னா, இந்த உலகத்தில் நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அது நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது. இதனுடைய வரியை நீங்கள் வளர வளர புரிஞ்சுப்பீங்க. ரிஷபராசிக்காரர்கள் அதை அனுபவிப்பீங்க. இந்த வருடம் நான் ஒரு மேட்ரு சார் கரெக்டாக நடந்துருச்சு சார், வருஷத்தோட ஸ்டார்டிங்லே தை மாதம் முதல் ராசி பலன் நம்ம நெக்ஸ்ட் ஜெனில் தான் வந்திருக்கு, இங்கே ஆரம்பிக்க நம்ம பயணம் தொடங்குது போன்ற விஷயங்கள் எல்லாம். அப்போது இந்த வருடம் ஃபுல்லாக இது மாதிரி தான் நடக்க போகுது. என் லைஃப் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அதில் முக்கியமாக 7 செவ்வாய் உச்சம் பெற்று 9ஆம் இடத்துல இருக்கு. அப்போ ஃபாரின் போகிற ஆஃபர்ஸ், கனடா போகணும், அமெரிக்கா போகணும், ஆமாம் ஆஸ்திரேலியா போகணும் போன்ற விஷயங்கள்லாம் ஆசையாக இருக்குது. ஆனால் எனக்கு விசா கிடைக்கல, எனக்கு சில பேராமீட்டர்ஸில் உதைக்குது, நான் என்ன செய்யறது தெரியல. இப்போ யூரோப்லாம் போனீங்கன்னா மினிமம் டூரிஸ்ட் விசா வச்சுருந்தா கூட மினிமம் 5 lakhs அக்கௌண்ட் மெயின்டெல்லாம் பண்ணியிருந்தா தான் அந்த மாதிரிலாம் எலிஜிபிலிட்டிலாம் வச்சுருக்கான். 5 lakhsக்கு நான் எங்கடா போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அப்போ அந்த பேராமீட்டர்ஸ்லாம் உதைச்சது. இப்போ ஏதோ ஒரு பெரியவர் ஒருத்தர் அங்கேருந்து எனக்கு பர்மனன்ட் இந்த போட்டு அனுப்புகிறார், விசா போட்டு அனுப்புகிறார், இப்போ நான் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான நல்ல ஏதோ ஒரு க்ரைட்டீரியாஸ்லாம். ஸோ அப்போது வெளிநாட்டு யோகம், சில பேர் கல்யாணம் ஆகும்போது, சில பேர் காதல்லாம் வரப்போகுது. கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கும் மாமலையும் ஊர் கெடுக்காம், லவ்ஸ் தான். இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரிந்து போனேன். எதுக்கு காதல் எவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, புதுசாக காதல் வர்றவங்க, புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கிங்க சார் சொன்னா இவன் கேட்குறான். சரி ஓகே, அப்போது நான் ஏற்கனவே பிரிஞ்சு போனவங்க ஒன்றாய் சேர்வதற்கான அருமையான நேரம் இந்த மாதத்தில் தொடங்குகிறது. இந்த வருஷம் சில்வியா, இந்த வருடம் ஃபுல்லாகவே ஒரு ஃபேமிலி வருடம் இவர்களுக்கு. பிரிஞ்சு போனா அழகே சுகமா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க டைவர்ஸ்.
அதெல்லாம் கொடுங்க சார், பேப்பரை கிழிச்சு போட்டு போங்க. வெள்ளை கொடி எடுத்துட்டு போயிட்டு வெள்ளை கொடி சமாதானம் 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 போனா போது விடுங்க சார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருஷம் நடக்கும். அடுத்து நாளுக்குடைய சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நம்ம மேனேஜரு சார் அவனை பத்தி பேசாதீங்க சார், எனக்கு ப்ரொமோஷனே கொடுக்கும், அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாருன்னு சொல்ல வந்தேன். அப்போ நெக்ஸ்ட் நீங்க தான் நானா என்னப்பா இது திடீர்னு என்ன எல்லாம் பாசிட்டிவா சொல்லுங்க, அப்ப நெகட்டிவே கிடையாது. ரிஷபராசி வரும் ஒண்ணுனா வரும். பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்த மாதிரி இந்த ஆளு போனாலும் போனாரு, விபி என்ன ப்ரொமோட் பண்ணிட்டாரு, இப்ப நான் தான் ஹெட் அப்படிங்கிற மாதிரி. சேலரி தான் இன்க்ரிமெண்ட் தான், ஒரே நேரத்துல சேலரி ஏறும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, நம்மளுடைய வசதி வாய்ப்பு ஏறுது, எல்லாம் ஏறுது அந்த மாதிரி. அடுத்ததாக 2, 5 கூடிய புத பகவான் 5ஆம் 9ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்போ முக்கியமா குழந்தை வரப்போகுது. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டேன் சார் குழந்தை இல்லாம, அவர்களுக்கெல்லாம் குழந்தை வரப்போகிறது. ஸோ ரிஷபராசிக்காரர்கள் மாபெரும் புகழை அடைய போகிறார்கள். இருந்தாலும் 8 சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும். அப்பாவை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அப்பா கூடவே தெரியணும், அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு கூட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும். இல்லை சார் நான் அமெரிக்காவில் இருக்கேன், அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டிருக்கேன், ஓகே வாட் எவர் மேபி, முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், முடியாதப்போ லீவ் போட்டாது அப்பாவை பாருங்கள். இந்த 1 மாதம் அப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வர்றதுக்கான நேரம், முக்கியமாக ஸ்கின் இஷ்யூஸ் வருவதற்கான நேரம், பெண்களாக இருந்தால் கருமுட்டை அந்த மாதிரியான இந்த இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் வருவதற்கான நேரம். மற்றபடி ரிஷபராசிக்காரர்கள் பிரமாதமா இருக்கு. அவங்க எந்த மாதிரி வழிபாடுகள் இந்த மாசம் பாருங்க? ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கணும். அதே மாதிரி 2வது விஷயம் என்னன்னா, ரிஷபராசிக்காரர்கள் இங்க சிங்கப்பெருமாள் கோயில் போகலாம், காஞ்சி காமாட்சி அம்மனை இதெல்லாம் சுக்கரஸ்தலங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும். நிறைய லக்ஷ்மி வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் பண்ணுங்க ரிஷபராசிக்காரர்கள். தை போச்சுன்னா டாப்ல வருவீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.